Section B Biomolecules lesson ல objective type questions பார்க்க போறோம். Question number 1 பின்வரும் அமினோ அமிலங்களில் E ஆல் குறிப்பிடப்படுவது எது? E அப்படின்றது வந்து சிங்கிள் வேர்ட் லெட்டர். இந்த E அப்படின்ற கோட் எந்த அமினோ அமிலத்தை வந்து குறிக்கி அப்படின்றது தான் வந்து. ஸோ ஆப்ஷன்ஸ் சரியான பதில் 2 குளுட்டாமிக் அமிலம். இங்கே the single alphabet code for glutamic acid E tyrosine is Y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குளுட்டாமிக் ஆசிடுக்கு வந்து E வந்து குளுட்டாமிக் ஆசிட், Y அப்படின்ற சிங்கிள் ஆல்பபெட் கோடு டைரோசினை குறிக்குது, C அப்படின்றத வந்து சிஸ்டைன் குறிக்குது, ட்ரிப்டோஃபன் அப்படின்றத வந்து W வந்து குறிக்குது. டைரோசின், குளுட்டாமிக் ஆசிட், சிஸ்டைன், ட்ரிப்டோஃபன். கேள்வி எண் 2 கீழே சில கொழுப்பு அமிலங்களின் பட்டியல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. A ஸ்டியரிக் அமிலம், B ஒலியிக் அமிலம், C லினோலிக் அமிலம், D லினோலினிக் அமிலம், E அராக்கிடிக் அமிலம். இவற்றில் எத்தனை நிறைவுறாத அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள்? 1 2 2 3 3 4 4 5. சரியான பதில் 1 2. 2 வந்து நிறைவுறாத அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்களாக வந்திருக்கு. ஸோ லினோலிக் அண்ட் லினோலினிக் are essential fatty acids as they cannot be synthesized in our body. Stearic and arachidic acids are saturated fatty acids அப்படின்னு சொல்றோம். ஸோ லினோலிக் அண்ட் லினோலினிக் அப்படின்றது வந்து அவசியமான அமினோ அமிலங்கள், அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள், நிறைவுறாத அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் அப்படின்றது வந்து 2 இருக்கு. ஒன்று லினோலினிக் அமிலம், லினோலிக் அமிலம் அண்ட் லினோலினிக் அமிலம் அப்படின்ற 2 வந்து. கேள்வி எண் 3 புரதம் மற்றும் அவற்றின் தொடர்புடைய செயல்பாட்டிற்கான தவறான பொருத்தத்தை குறிக்கவும். 1 GLUT4 செல்களுக்குள் குளுக்கோஸ் போக்குவரத்தை செயல்படுத்துகிறது. 2 இனுலின் ஹார்மோன், 3 ரெனின் நொதி, 4 கொலாஜன் இன்டர்செல்லுலார் கரைபொருள் அப்படின்னு சொல்றோம். சரியான பதில் 2 இனுலின் ஹார்மோன் அப்படின்றது வந்து சரியான பதில். இனுலின் அப்படின்றது வந்து இனுலின் இஸ் a storage polysaccharide in tubers of thalia. இன்சுலின் இஸ் a ஹார்மோன். ஸோ இனுலின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்சுலின் தான் வந்து ஹார்மோன், இனுலின் அப்படின்றது வந்து ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைடு. தாலியா டியூபர்ஸில் வந்து ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைடாக வந்து இருக்கிறதா வந்து இனுலின். ஸோ இது வந்து தவறான பொருத்தம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புரோட்டீன் சரியாக பொருந்தலை. கேள்வி எண் 4 சக்சினேட் டிஹைட்ரோஜினேஸ் நொதியின் தடுப்பு மெலோனேட்டால் ஏற்படுகிறது. அதிகப்படியான சக்சினேட் சேர்க்கப்படும் போது நொதியின் கேஎம்க்கு என்ன நடக்கும்? 1 கேஎம் அதிகரிக்கும் மற்றும் விமேக்ஸ் மாறிலியாக இருக்கும். 2 கேஎம் குறையும் மற்றும் விமேக்ஸ் மாறிலியாக இருக்கும். 3 கேஎம் மாறிலியாக இருக்கும் மற்றும் விமேக்ஸ் குறையும். 4 கேஎம் மாறிலியாக இருக்கும் மற்றும் விமேக்ஸ் அதிகரிக்கும். ஸோ 4th one சரியான பதில் 1 கேஎம் அதிகரிக்கும் மற்றும் விமேக்ஸ் மாறிலியாக இருக்கும். ஸோ 4th ஒனுக்கு மெலோனேட் இஸ் ஏ காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார். போட்டி தடுப்பான். எதை தடுக்குது அப்படின்னா சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ் வந்து தடுக்கும். மெலோனேட் வந்து அடிஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் ஹெல்ப்ஸ் டு ஓவர் கம் தி இன்ஹிபிஷன் ஆஃப் பட் கேஎம் வேல்யூ இன்க்ரீசஸ் வித்தவுட் அஃபெக்டிங் விமேக்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். கேஎம் வேல்யூ வந்து அதிகரிக்கும், எதை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னா வந்து விமேக்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது. வெலாசிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் கேஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கேள்வி எண் 5 பி டிஎன்ஏவில் ஒவ்வொரு ஹெலிக்கல் சுற்றிலும் உள்ள நைட்ரோஜினஸ் காரங்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும்? சரியான 1 10, 2 20, 3 40, 4 60. சரியான பதில்
2 20 2 20. So each helical turn of bDNA comprises 10 base pairs. ஸோ ஒவ்வொரு bDNAலையும் 10 பேஸ் பேர்ஸ் வந்து இருக்கும். அப்போ அதில் வந்து எவ்வளோ நைட்ரோஜினஸ் பேசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 20 நைட்ரோஜினஸ் பேசஸ் வந்து இருக்கும். சரியான பதில் வந்து 20 நைட்ரோஜினஸ் பேசஸ் வந்து இதில் வந்து இருக்கும். நைட்ரோஜினஸ் காரங்களோட எண்ணிக்கை வந்து 20ஆக இருக்கும். இதுலன்னா bDNAல வந்து. கேள்வி எண் 6. ஒரு தாவர மூலத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு நொதி ஆணையத்தால் வகைப்படுத்தப்பட்டு அதன் தனிப்பட்ட 4 இலக்க எண் 1.2.1.4 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது பின்வரும் எந்த வகுப்பை சேர்ந்தது? 1 லிகேஸ், 2 ஆக்சிடோ ரிடக்டேஸ், 3 ஹைட்ரோலேஸ், 4 ஐசோமரேஸ். சரியான பதில் 2 ஆக்சிடோ ரிடக்டேஸ் அப்படின்றது சரியான பதில். இங்க பார்த்துடலாம். The first digit of the EC number correspond to the class of enzyme. First digit வந்து அந்த enzyme வந்து குறிக்குது. Since EC number 1:2:1:4, therefore this enzyme belongs to category oxidoreductase. அப்போ இந்த நம்பர் எந்த என்சைமை வந்து குறிக்குது அப்படின்னா ஆக்சிடோரிடக்டேஸ் அப்படின்ற என்சைமை வந்து குறிக்குது. ஆக்சிடோரிடக்டேஸ். கேள்வி எண் 7. கீழே சில உயிர்ம மூலக்கூறுகளின் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. கெராட்டின், நியூக்ளியஸ், இன்சுலின், குளுக்கோஸ், கிளைசின். அவற்றில் எத்தனை பெருமூலக்கூறுகள் மற்றும் உயிர்ம மூலக்கூறுகளின் பகுப்பாய்வின் போது தக்க வைப்பில் உள்ளன? 1, 2, 2, 3, 3, 4, 4, 5. சரியான பதில் 2, 3. Polymeric compounds and lipids are obtained in the retinate fractions. Keratin, insulin and nucleus are proteins which are polymers. Keratinum, insulinum, nucleus and nucleuses are proteins which are polymer அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க வந்து கெராட்டின், நியூக்ளியஸ், இன்சுலின் இதெல்லாம் வந்து பாலிமர், குளுக்கோஸ் அண்ட் கிளைசின் தக்க வைப்பில் உள்ளது. 3 வந்து தக்க வைப்பில் இருக்கு. ஒன்று வந்து கெராட்டின், இன்னொன்று வந்து நியூக்ளியஸ், இன்னொன்று வந்து இன்சுலின். கேள்வி எண் 8. பின்வரும் இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருள்களில் எது நச்சு பிரிவை சேர்ந்தது? 1 கோடைன், 2 கான்கெனாவாலின், 3 ஆந்தோசைனின், 4 ரைசின். கேள்வி எண் 8 சரியான பதில் 4 ரைசின் அப்படின்றது சரியான பதில். ஸோ ரைசின் இஸ் எ டாக்ஸின் அப்டைன்ட் ஃப்ரம் கேஸ்டர் பிளான்ட். ஆந்தோசைனின் இஸ் எ பிளான்ட் பிக்மெண்ட். ஆந்தோசைனின் வந்து தாவர நிறமி. கோடைன் அப்படின்றது வந்து அல்கலாய்டு. வைல் கான்கனாவாலின் அப்படின்றது வந்து ஒரு லெக்டின் அப்படின்னு சொல்றோம். இப்போ ரைசின் அப்படின்றத வந்து டாக்ஸின் கேஸ்டர் பிளான்ட்ல இருந்து அது வந்து நாம் வந்து எடுக்கிறோம். ஆந்தோசைனின் வந்து தாவரத்தோட நிறமி. கோடைன் வந்து ஒரு அல்கலாய்டா வந்து இருக்கு. கான்கனாவாலின் அப்படின்றது வந்து லெக்டின் அப்படின்னு சொல்றோம். சரியான பதில் ரைசின் அப்படின்றது சரியான பதில். கேள்வி எண் 9. கொடுக்கப்பட்ட வரைபடத்தில் பின்வரும் காரணியானது என்சைம் செயல்பாட்டை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை விளக்கப்படுகிறது. படம் இங்க இருக்கு. வெலாசிட்டி ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து சொல்றோம். இங்க வந்து Km வந்து கொடுத்துருக்காங்க. Vmax/2 வந்து இருக்கு. 1 வந்து வெப்பநிலை, 1 வந்து pH, 2 வெப்பநிலை, 3 பொருளுடைய செறிவு, 4 அடிமூலக்கூறு செறிவு. சரியான பதில் 4 அடிமூலக்கூறு செறிவு. Plotting enzyme activity against substrate concentration yield rectangular hyperbola type of graph அப்படின்னு சொல்றோம். என்சைம் ஆக்டிவிட்டியை வந்து குறிக்கக்கூடிய ஒரு வரைபடம் இது. அடிமூலக்கூறுடைய செறிவு தான் வந்து சரியான பதிலாக வந்திருக்கு. கேள்வி எண் 10. கொடுக்கப்பட்ட கட்டமைப்புகளில் உள்ள கூறுகளுடன் ஒப்பிடும்போது பொருந்தாத ஒன்றை குறிக்கவும். 1
சைட்டோசின், 2 குவானோசின், 3 அடினோசின், 4 யூட்ரின். சரியான பதில் 1 cytosine. Cytosine is a nitrogenous base, while other options given are nucleosides, that is combination of bendose sugar and nitrogenous base. So cytosine மட்டும் nitrogenous base அப்படின்னு சொல்றோம். மற்றதெல்லாம் வந்து nucleosides. Nucleosides அப்படின்றது combination of bendose sugar சேர்ந்து இருக்கக்கூடியது. nitrogenous bases plus bendose sugar இருக்கும். அப்போ வந்து சைட்டோசின் அப்படின்றது வந்து பொருந்தாத ஒன்று. மற்றதை கம்பேர் பண்ணும் பொழுது சைட்டோசின் வந்து பொருந்தாத ஒன்று அப்படின்னு சொல்றோம். கேள்வி எண் 11. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அமினோ அமிலங்கள் ஏ மற்றும் பியை அடையாளம் காணவும். ஏ என்ன, பி என்ன? சரியான விருப்பம் 1 சிரைன் மற்றும் பினைல் அலனைன், 2 சிரைன் மற்றும் டைரோசின், 3 சிஸ்டைன் டைரோசின், 4 சிஸ்டைன் பினைல் அலனைன். சரியான பதில் 3 சிஸ்டைன் டைரோசின். ஸோ இதுக்கான விளக்கம் வந்து இருக்கு. 11. Depending on the side chain, one can identify that if R equal to -CH2 -SH, the amino acid is cysteine, and if R equal -CH2 OH, then it is a tyrosine. ஸோ இங்கே வந்து SH இருந்தது அப்படின்னா அதை வந்து சிஸ்டைன் அப்படின்னு சொல்கிறோம். OH இருந்தது அப்படின்னா வந்து டைரோசின் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே SH இருக்கு, இங்கே OH இருக்கு. இது சிஸ்டைன் டைரோசின். ஏ வந்து சிஸ்டைன், பி வந்து டைரோசின். கேள்வி எண் 12. பெராக்சிடேஸ் மற்றும் கேட்டலேஸ் என்சைம்களில் உள்ள செயற்கை குழு எது? 1 துத்தநாகம், 2 ஹீம், 3 NAD, 4 NADP. சரியான பதில் 2 ஹீம். Prosthetic group is tightly held organic cofactor attached to apoenzyme. Prosthetic group tightly held organic cofactor attached to apoenzyme. Zinc is a inorganic cofactor used by carboxypeptidase. அதனால ஹீம் அப்படின்றது வந்து செயற்கை குழு அப்படின்னு சொல்றோம். கேள்வி எண் 13. உயிரினங்களில் மிகவும் அதிகமாக காணப்படும் வேதிப்பொருள் எது? 1 புரதம், 2 நீர், 3 குளுக்கோஸ், 4 சுக்ரோஸ். சரியான பதில் 2 நீர். கேள்வி எண் 14. சர்க்கரைகள் பொதுவாக கார்போஹைட்ரேட்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் ஹெக்சோஸ்கள் 6 கார்பன்கள், 12 ஹைட்ரஜன் மற்றும் 6 ஆக்சிஜன் அணுக்களை கொண்ட சர்க்கரைகளாகும். ஹெக்சோஸ் சர்க்கரையுடன் தொடர்புடைய பொருந்தாத ஒன்றை குறிக்கவும். 1 குளுக்கோஸ், 2 வந்து லாக்டோஸ், 3 கேலக்டோஸ், 4 மேனோஸ். சரியான பதில் 2 லாக்டோஸ். கேள்வி எண் 15. டிஎன்ஏயுடன் தொடர்புடைய தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 1 ஒவ்வொரு படி ஏறும்போதும் இலை 36 டிகிரி சுழலும். 2 சுழற்சியின் சுற்றளவு 34 ஆம்ஸ்ட்ராங் ஆக இருக்கும். 3 ஒரு கார இணையின் உயரம் 3.4 நானோமீட்டராக இருக்கும். 4 அடினைன் மற்றும் தைமின் இடையே 2 ஹைட்ரஜன் பிணைப்புகள் உள்ளன. சரியான பதில் 3 ஒரு கார இணையின் உயரம் 3.4 நானோமீட்டராக இருக்கும் அப்படின்றது தவறான கூற்று. In bDNA, rise per base pair would be 3.4 Armstrong or 0.3 nanometer. 3.4 நானோமீட்டராக இருக்கும். கேள்வி எண் 16. கொடுக்கப்பட்ட இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்கள் ஒரே வகையைச் சேர்ந்த சரியான விருப்பத்தை கண்டறியவும். 1 வின்பிளாஸ்டின் மற்றும் ரப்பர், 2 பிசின்கள் மற்றும் செல்லுலோஸ், 3 மார்பின் மற்றும் கரோட்டினாய்டு, 4 ஆப்ரின் மற்றும் குர்குமின். சரியான பதில் 2 பிசின்கள் மற்றும் செல்லுலோஸ்.
அப்படின்றது சரியான பதில். கேள்வி எண் 17 பாலிசாக்கரைடுகளின் அமைப்புடன் தொடர்புடைய அனைத்து கூற்றுகளும் சரியானவை. இதை தவிர 1 இன்சுலின் என்பது ஃப்ரக்டோஸின் ஒரு பாலிமராகும். 2 பாலிசாக்கரைடு சங்கிலியின் வலது முனை ஒடுக்காத முனையாகும் மற்றும் இடது முனை ஒடுக்கும் முனையாகும். 3 ஸ்டார்ச் என்பது குளுக்கோஸின் ஒரு கிளைத்த ஹோமோபாலிமர் ஆகும் மற்றும் சுருள் பகுதியில் அயோடின் மூலக்கூறுகளை வைத்திருக்க முடியும். 4 தாவர செல் சுவர்கள் செல்லுலோஸால் ஆனவை மற்றும் செல்லுலோஸ் சிக்கலான சுருள்களை கொண்டிருக்கவில்லை, அதனால் அயோடினை வைத்திருக்க முடியாது. சரியான பதில் 2. பாலிசாக்கரைடு சங்கிலியின் வலது முனை ஒடுக்காத முனையாகும் மற்றும் இடது முனை ஒடுக்கும் முனையாகும். கேள்வி எண் 18 கொடுக்கப்பட்ட உயிர் மூலக்கூறுகளின் சரியான விளக்கம் இது. 1 அடினோசின் டிஎன்ஏயில் காணப்படுகிறது. 2 CH3CH2 14 COOH பால்மெட்டிக் அமிலம் நிறைவுற அத்தியாவசிய கொழுப்பு அமிலம். இது அடினைன் என்பது ஆர்என்ஏவில் உள்ள பிரிமிடின் ஆகும். இது கிளைசின் ஹீம் தொகுப்பிற்கு நைட்ரஜன் மற்றும் கார்பன் அணுக்களை வழங்குகிறது. சரியான பதில் 4. கிளைசின் ஹீம் தொகுப்பிற்கு நைட்ரஜன் மற்றும் கார்பன் அணுக்களை வழங்குகிறது. Answer 4. Adenosine is found in RNA and palmitic acid is saturated fatty acids. So adenine is a purine, not a pyrimidine. Adenine is a purine. Adenine is a purine. கேள்வி எண் 19 ஸ்டார்ச்சுடன் தொடர்புடைய தவறான கூற்று எது? 1 ஸ்டார்ச் என்பது தாவரங்களின் சேமிக்கப்பட்ட உணவு. 2 ஸ்டார்ச் என்பது ஆல்பா குளுக்கோஸ் அலகுகளின் ஒரு பாலிமர் ஆகும். 3 அமைலோஸ் மற்றும் அமைலோபெக்டின் ஆகியவை ஸ்டார்ச்சின் 2 வகையான மூலக்கூறுகள். 4 அமைலோஸ் என்பது ஆல்பா 14 கிளைகோசைடிக் மற்றும் ஆல்பா 16 கிளைகோசைடிக் பிணைப்புகளால் இணைக்கப்பட்ட குளுக்கோஸ் அலகுகளை கொண்ட நேரியல் கிளைத்த அமைப்பு. சரியான பதில் 4. அமைலோஸ் என்பது ஆல்பா 14 கிளைகோசைடிக் மற்றும் ஆல்பா 16 கிளைகோசைடிக் பிணைப்புகளால் இணைக்கப்பட்ட குளுக்கோஸ் அலகுகளை கொண்ட நேரியல் கிளைத்த அமைப்பு. கேள்வி எண் 20 விலங்கு உலகில் அதிகமாக காணப்படும் புரதம் எது? 1 இன்சுலின், 2 கொலாஜன், 3 ஹீமோகுளோபின், 4 மயோசின். சரியான பதில் 2 கொலாஜன். கேள்வி எண் 21 தவறான கூற்றை குறிக்கவும். 1 துத்தநாகம் ஒரு புரோட்டியோலைட்டிக் என்சைம் கார்பாக்சி பெப்டிடேஸிற்கான ஒரு கோஃபாக்டர் ஆகும். 2 Km மைக்கேலிஸ் மாறிலி 1/2 Tmaxக்கு எண்ணியல் ரீதியாக சமம். 3 BDNAவின் 2 இழைகளும் சேர்ந்து ஒரு சுருள் படிக்கட்டு போல தோன்றும். 4 டைரோசின், பினைல் அலனைன் மற்றும் டிரிப்டோபன் ஆகியவை அரோமேட்டிக் அமினோ அமிலங்கள். சரியான பதில் 2 Km மைக்கேலிஸ் மாறிலி 1/2 Vmaxக்கு எண்ணியல் ரீதியாக சமம் அப்படின்றது சரியான பதில். கேள்வி எண் 22 ஆல்பா கெராட்டின் புரதம் எதன் மூலம் இரண்டாம் நிலை அமைப்பை அடைகிறது? 1 உள் சங்கிலி ஹைட்ரஜன் பிணைப்புகள், 2 இடைச்சங்கிலி ஹைட்ரஜன் பிணைப்புகள், 3 பெப்டைடு பிணைப்புகள், 4 இடைச்சங்கிலி டைசல்பைடு பிணைப்புகள். சரியான பதில் 1 உள் சங்கிலி ஹைட்ரஜன் பிணைப்புகள். கேள்வி எண் 23 கொலஸ்ட்ரால் என்பது 1 மெழுகு, 2 ட்ரைகிளிசரைடு, 3 ஸ்டீராய்டு, 4 பாஸ்போலிபிட். சரியான பதில் ஸ்டீராய்டு. கேள்வி எண் 24 சுக்ரோஸில் காணப்படும் கிளைகோசைடிக் பிணைப்பு எது?
ஒன்று ஆல்பா 14, 2 பீட்டா 14, 3 ஆல்பா 16, 4 ஆல்பா 1 பீட்டா 2. சரியான பதில் 4 ஆல்பா 1 பீட்டா 2. Sucrose is disaccharide comprising of one molecule each of fructose and glucose linked by alpha 1 and beta 2 glycosidic bond. சுக்ரோஸ் வந்து இரட்டை சர்க்கரை அப்படின்னு சொல்றோம். இல்ல ஒரு மாலிகுல் ஃப்ரக்டோஸ் அண்ட் குளுக்கோஸ் வந்து இணைஞ்சிருக்கும். ஆல்பா 1லையும் பீட்டா 2லையும் கிளைகோசைடிக் பாண்ட்ல இணைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து ஆல்பா 1 அண்ட் பீட்டா 2 அப்படின்றது சரியான பதில். கேள்வி எண் 25, இணக்கமான நொதியின் புரத பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 1 ஹோலோ என்சைம், 2 கோ என்சைம், 3 அப்போ என்சைம், 4 செயற்கை குழு. சரியான பதில் 3 அப்போ என்சைம். 25 ஆன்சர் கான்ஜுகேட்டட் புரோட்டீன், புரோட்டீன் பார்ட் பிளஸ் நான் புரோட்டீன் பார்ட். ஹோலோ என்சைம் அப்படின்றது கான்ஜுகேட்டட் புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து புரோட்டீன் பார்ட் அப்படின்றது அப்போ என்சைம், நான் புரோட்டீன் பார்ட் அப்படின்றது வந்து கோஃபேக்டர். கொஸ்டின் நம்பர் 25க்கு 3 அப்போ என்சைம் இணக்கமான நொதியின் புரதப்பகுதி வந்து நாம என்ன சொல்றோம்னா வந்து அப்போ என்சைம் அப்படின்னு சொல்றோம். அப்போ என்சைம் புரதப்பகுதி வந்து அப்போ என்சைம், புரதம் அல்லாத பகுதி வந்து கோஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். கான்ஜுகேட்டட் புரோட்டீனை வந்து ஹோலோ என்சைம் அப்படின்னு வந்து சொல்றோம். கேள்வி எண் 26, அல்லோஸ்டெரிக் மாடுலேஷன் என்பது ஒரு நொதி எதிர்கொள்ளும் தடுப்பு நடவடிக்கையின் காரணமாக ஏற்படுகிறது. 1 போட்டித்தன்மை கொண்ட மீளக்கூடிய தடுப்பு, 2 போற்றியற்ற மீளாத தடுப்பு, 3 பொருட்களின் குவிப்பு, 4 அடி மூலக்கூறின் குவிப்பு. சரியான பதில் 3 பொருட்களின் குவிப்பு அப்படின்றது சரியான பதில். 26க்கு accumulation of product governs rate of product formation by allosteric enzyme. allosteric enzymeனால இது வந்து கண்டிப்பா உருவாக்கும். அல்லோஸ்டெரிக் மாடுலேஷன் என்பது ஒரு நொதி எதிர்கொள்ளும் தடுப்பு நடவடிக்கையின் காரணமாக ஏற்படுகிறது. பொருட்களுடைய குவிப்பு தான், வேற எதுவும் கிடையாது. கேள்வி எண் 27, அமைப்பு சார்ந்த பாலிசாக்கரைடுகள் எவை? 1 ஸ்டார்ச் மற்றும் செல்லுலோஸ், 2 கைட்டின் மற்றும் செல்லுலோஸ், 3 இன்சுலின் மற்றும் கைட்டின், 4 கிளைகோஜன் மற்றும் ஸ்டார்ச். சரியான பதில் 2 கைட்டின் மற்றும் செல்லுலோஸ் அப்படின்றது சரியான பதில். கைட்டின் ஃபார்ம்ஸ் ஸ்ட்ரக்சரல் எக்ஸோஸ்கெலிட்டன் ஆஃப் ஆர்த்ரோபோட்ஸ் while cellulose forms cell wall of plant. கைட்டின் வந்து கணுக்காலிகளுடைய புற சட்டகமாக வந்து இருக்கு. செல்லுலோஸ் வந்து தாவரத்தோடைய செல் சுவராக வந்து இருக்கு. ஸ்டார்ச், இனுலின் அண்ட் கிளைகோஜன் ஆர் ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைடு. ஸ்டார்ச்சும் இனுலினும் கிளைகோஜனும் சேமிப்பு பாலிசாக்கரைட்ஸா வந்து இருக்கு. அப்போ 27 கைட்டின் மற்றும் செல்லுலோஸ் இது வந்து ரெண்டுமே அமைப்பு சார்ந்த பாலிசாக்கரைடு அப்படின்னு சொல்றோம். கைட்டின் வந்து கணுக்காலிகளுடைய புறச்சட்டகமாக இருக்கு. செல்லுலோஸ் வந்து பிளான்டோடைய செல் சுவராக வந்து இருக்கு. இது வந்து அமைப்பு சார்ந்த பாலிசாக்கரைடு அப்படின்றோம். கொஸ்டின் நம்பர் 28, பெறப்பட்ட லிப்பிடுகளின் உதாரணங்கள் அல்லாதவை எவை? 1 ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்ட்ரோன், வைட்டமின் ஏ, 2 கரோட்டினாய்டுகள், பித்த அமிலங்கள், அமிலங்கள், 3 மெழுகுகள், கொழுப்புகள், எண்ணெய்கள், 4 டியோஸ்ஜெனின், புரோஸ்டோகிளாண்டின், கார்டிசோல். சரியான பதில் 3 மெழுகுகள், கொழுப்புகள், எண்ணெய்கள். Fats and oils are simple lipids. Fats and oils are simple lipids. மெழுகுகள், கொழுப்புகள், எண்ணெய்கள் அப்படின்றது வந்து எளிய கொழுப்பு அப்படின்னு சொல்றோம். கேள்வி எண் 29, கைட்டின் பற்றிய தவறான கூற்றை கண்டறியவும். 1 கணுக்காலிகளின் புறக்கூட்டில் மற்றும் பூஞ்சை சுவர்களில் காணப்படுகிறது. 2 N அசிட்டைல் குளுக்கோசமைன் மோனோமரால் உருவாகிறது. 3 மோனோமர்களுக்கு இடையில் பீட்டா 14 கிளைகோசைடிக் பிணைப்பால் உருவாகிறது. 4 இது ஒரு ஹெட்டிரோ பாலிமரிக் பாலிசாக்கரைடு.
சரியான பதில் 4. இது ஒரு ஹெட்டிரோ பாலிமரிக் பாலிசாக்கரைடு. Chitin is a homopolymer of NAG linked by beta 1,4 glycosidic bond. ஹெட்டிரோ பாலிமரிக் பாலிசாக்கரைடு அப்படின்றது வந்து தவறான கூற்று. என்ன காரணம் அப்படின்னா, கைட்டின் வந்து ஒரு ஹோமோ பாலிமர், அது என்ன பாலிமர் கிடையாது, ஹெட்டிரோ பாலிமர் வந்து கிடையாது. ஸோ அதனால இது வந்து தவறானது. கேள்வி எண் 30. ஒரு புரதத்தின் சுருளமைப்பு எதன் மூலம் நிலைப்படுத்தப்படுகிறது? 1 பெப்டைடு பிணைப்பு, 2 ஹைட்ரஜன் பிணைப்பு, 3 ஈத்தர் பிணைப்பு, 4 அயனி பிணைப்பு. சரியான பதில் 2 ஹைட்ரஜன் பிணைப்பு. 2 ஹைட்ரஜன் பிணைப்பு. Helical structure of a protein is secondary level of organization. இரண்டாம் நிலை அமைப்பு helical structure stabilized chiefly by inter and intra-chain hydrogen bond. அப்போ இது வந்து எதன் மூலியமா வந்து நிலைப்படுத்தப்படுகிறது அப்படின்னா வந்து ஹைட்ரஜன் பிணைப்பு. ஒரு புரதத்தோடைய சுருள் அப்படின்றது இரண்டாம் நிலை தான். இரண்டாம் நிலை அப்படின்றது வந்து ஹைட்ரஜன் பிணைப்பால வந்து பிணைக்கப்படுது.